ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான பட்டு மோஜோ. பட்டுன்னு சொன்னால் சிங்களத்தில் கத்திரிக்காய். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பட்டு மோஜோ செய்கிறதுக்கு கத்திரிக்காயோட நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி க்யூபாக எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு சேர்த்து சோயா சாஸ், வினிகர், சில்லி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, வீட்டில் இருந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயுமே நம்ம நார்மலாக செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு நேரம் நம்ம சமைக்கலை, டக்குன்னு ரைஸ் வச்சாச்சு, இந்த பட்டு மோஜோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கன்ஸ் கண்டிப்பாக விரும்புவாங்க இந்த ரெசிபியை. இன்னும் ஃபாலோ பண்ணவும் மிஸ் பண்ணிடாதீங்க.